வருடாந்திர மற்றும் ஆயுட்கால சுங்கச்சாவடி பாஸ்களுக்கான திட்டம். தற்போதைய சுங்கச்சாவடி பாஸ் முறை. தற்போது உள்ளூர் பயணிகளுக்கு மாதாந்திர சுங்கச்சாவடி பாஸ்கள் வழங்கப்படுகின்றன. மாதத்திற்கு ரூ. 340, வருடத்திற்கு ரூ. 4080. இந்த பாஸ்கள் ஒரு சுங்கச்சாவடியை கடப்பதற்காக பயனர்கள் முகவரிச் சான்று மற்றும் பிற விவரங்களை வழங்க வேண்டும். வரம்பற்ற தேசிய நெடுஞ்சாலை பயன்பாட்டிற்கான ரூ. 3000 ஆண்டு பாஸ். தற்போது ஒரு சாவடியில் பயணத்திற்காக மக்கள் செலுத்தும் தொகையை விட கணிசமாக குறைவாக இருக்கும் என்று முன்மொழிவு கூறுகிறது. சுங்க வருவாய் பற்றிய தரவு. 2023 முதல் 24 வரை நிதியாண்டில் தனியார் கார்கள் மொத்த சுங்க வருவாயான 55,000 கோடியில் 8,000 கோடிகளை மட்டுமே பங்களித்தன. சுங்க பரிவர்த்தனைகளில் 53 விழுக்காடு தனியார் கார்களிடமிருந்து வந்தாலும் சுங்க வசூலில் அவற்றின் பங்கு 21 விழுக்காடு மட்டுமே. சுங்கச்சாவடிகளில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு போக்குவரத்து காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தனியார் வாகனங்களை கொண்டுள்ளது. வணிக வாகன போக்குவரத்து நாள் முழுவதும் ஏறக்குறைய சமமாக உள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சரின் அறிக்கை. சுங்கச்சாவடி பாஸ்கள் அறிமுகப்படுத்துவது நகராட்சி எல்லைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளுக்கு எதிரான அதிருப்தி, சாவடிகளில் வன்முறை மற்றும் அதிக சுங்க கட்டணங்கள் போன்ற பல சிக்கல்களை தீர்க்கும் என்று நிதின் கட்கரி குறிப்பிட்டார். இந்த முன்மொழிவு இந்த கவலைகளை போக்க உதவும். தனியார் கார்களுக்கு வருடத்திற்கு ரூ. 3000 சுங்கச்சாவடி பாஸ் அறிமுகப்படுத்த அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இதன் மூலம் தேசிய நெடுஞ்சாலைகளை வரம்பின்றி பயன்படுத்தலாம். தனியார் கார் உரிமையாளர்களுக்கு 15 வருடங்களுக்கு வரம்பற்ற பயன்பாட்டை வழங்கும் ரூ. 30,000 ஆயுட்கால சுங்கச்சாவடி பாஸ் கூட பரிசீலனையில் உள்ளது. இந்த பாஸ்கள் ஃபாஸ்ட் டாக் இல் ஒருங்கிணைக்கப்படும், எனவே புதிய பாஸ்கள் வாங்க தேவையில்லை. இந்த பாஸ்கள் விருப்பமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஆரம்பத்தில் அவர்கள் சில வருவாயை இழந்தாலும் நீண்ட காலத்திற்கு NHAIக்கு வருவாய் இழப்பு ஏற்படாது.